வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால இந்த வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். சில நாட்களுக்கு முன்னாடி சி ஓட்டர் சர்வே ரிசல்ட்ஸ் வெளிவந்தது. 2026 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களுடைய ப்ரிஃபர்ட் சிஎம் கேண்டிடேட் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது. இந்த சர்வேவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ரோவர்ஷியலாக தான் இருக்கு. ஆனாலும் இந்த சர்வே ரிசல்ட்ஸின் படி நம்பர் 1ல தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். 27% ஓட் வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல டிவிகே லீடர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. 18% ஓட்ஸ். தேர்ட் பிளேஸ்லயும் ஃபோர்த் பிளேஸ்லயும் ஃபார்மர் சிஎம் அண்ட் ஆப்போசிஷன் லீடர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஃபோர்த் பிளேஸ்ல பிஜேபி லீடர் அண்ணாமலை அவர்களும் வந்திருக்காங்க. இதுல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ்ல டிவிகே லீடர் விஜய் அவர்கள் 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த சி ஓட்டர் சர்வே பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல டிவிகே கட்சி அதனுடைய தலைவர் விஜய் இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிவிகே கட்சி அதனுடைய லீடர் விஜய் அவர்களுக்கு ஃபேவராவோ அகேன்ஸ்டாவோ நம்ம எதுவும் பேச போறதில்ல. இது ஒரு ஜெனரல் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், பொலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னுடைய பெர்சனல் வியூவை நான் ஷேர் பண்றேன். என்னுடைய பெர்சனல் வியூவை நீங்க அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. பொதுவாக ஒரு கட்சி உருவான உடனடியே இந்தியாவில் அவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கா, மெயினா ஸ்டேட் லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகளால ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கு தேசம் கட்சி அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஆட்சிக்கு வந்தாங்க. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அவங்களும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டிவிகே ரீசெண்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவங்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தி அதுல இருந்து 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இந்த 1.5 வருஷத்துல ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கடந்த 30 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அசம்பிளி எலெக்ஷன்ல ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கும் அல்லது ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். உதாரணத்துக்கு 1991 அப்ப பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவருடைய அசாசினேஷன் நடந்தது. 1996ல ஆட்சி மாறும்போது ஊழல் புகார் இருந்தது. 2001 மட்டும்தான் ஒரு எக்ஸெப்ஷன், ஊழல் புகார் அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஆட்சி மாறுச்சு. 2006ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. 2011ல ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம். அந்த மாதிரி இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அல்லது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. தற்போதைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியினுடைய ஆட்சி இதை நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராகவும் சில கருத்துக்கள் இருக்கு. மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா ஊழல் குற்றச்சாட்டு அந்த அளவுக்கு பெருசா இல்ல, பெரிய கேஸ் எதுவும் இல்ல. அப்படி பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷத்துல ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இதுதான் உண்மை. சரி, ஒருவேளை ஆட்சி அமைக்க முடிஞ்சதுன்னா டிவிகே எப்படி ஆட்சி அமைக்கலாம்? என்ன பொறுத்த வரைக்கும் 2026ல கூட்டணி அமைக்கிறாங்க, வலுவான கூட்டணி அமைக்கிறாங்கன்னா ஆட்சி பிடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா எந்த கட்சியோட டிவிகே இணைஞ்சாங்கன்னா ஆட்சி பிடிக்கலாம்னா கண்டிப்பா ஏடிஎம்கேவோட இணைஞ்சாதான் ஆட்சி பிடிக்க முடியும். ஏன்னா டிஎம்கேக்கு நிகரா இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏடிஎம்கே தான். இன்னைக்கும் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஓட் ஷேர் இருக்கு. ஏடிஎம்கே டிவிகே ஒன்று சேர்ந்தாங்கன்னா 2026ல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையுமான்றது நமக்கு தெரியல. ரீசெண்டா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பேசப்படுது. ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னா டிவிகேவோட ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ கூட்டணி அமையுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, செகண்ட் ஆப்ஷன் டிவிகே தனியாவே நிக்கிறாங்க எலெக்ஷன்ல அப்படின்னா ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? என்ன பொறுத்த வரைக்கும் டிவிகே தனியா நிக்கிறாங்க அல்லது அவங்களுடைய லீடர்ஷிப் கீழே சில கட்சிகள் வருது அப்படின்னாலும் மெயினா லீடர்ஷிப் வந்து டிவிகே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப டிவிகே கிட்டத்தட்ட தனித்து நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி நிக்கிறாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓட் ஷேர் ஒரு 10% to 15% வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் டிவிகே ஓட் ஷேரை கொஞ்சம் குறைவா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
15% வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 15%க்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 13% to 17% வரைக்கும் கூட போச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரொவைடட் டிவிகே தொடர்ந்து மக்களுக்காக பேசணும். லீடர் விஜய் அவர்களும் தொடர்ந்து மக்களுக்காக பேசுறாரு, தொடர்ந்து அரசியல் பண்றாரு, ப்ரொஃபஷனலா அவர் பாலிட்டிஷியனா ஃபங்க்ஷன் பண்றாருன்ற பட்சத்தில் 15%, அரௌண்ட் 15% நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவிகே தனியா நிக்கிறாங்கன்னா பெருசா வின் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. அரௌண்ட் ஒரு 5 சீட்ஸ் முன்ன பின்ன, ஒரு 3 to 7 அந்த ரேஞ்சில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது என்னுடைய கணிப்பு. மற்றபடி ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும், எந்த தலைவர் ஆட்சி அமைக்கணும்ன்றத மக்கள் கடைசியில் முடிவு பண்ணுவாங்க. மக்களுடைய முடிவு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். நன்றி.